தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா தலைவர் விஜயை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பு வைத்த டிமாண்ட் பாஜக மற்றும் அதிமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா தலைவர் விஜயை இணைப்பதற்கான முயற்சியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதற்கான பாலமாக ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் இருப்பதாக கூறப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் விஜய்க்கு 60 சீட்டுகள், துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் விஜய் தரப்போ ஒருபடி மேலே சென்று முதல் 2.5 ஆண்டுகள் விஜயும், அடுத்த 2.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருக்கலாம் என டிமாண்ட் வைத்துள்ளது. இந்த டிமாண்ட் பாஜக மட்டுமின்றி அதிமுகவையும் திக்குமுக்காட வைத்து இருக்கிறதாம். இதனால்தான் தாவேகாவுடன் கூட்டணி என்ற பேச்சே வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத விஜய் தாவேகா வேட்பாளர்கள் தொடர்பான நேர்காணலை நடத்தியதோடு 60 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களையும் ரெடியாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது.